is set in a virtual world and is not based on. Welcome to the carnival. Let's rock the sky together. Guys, இந்த வீடியோ நான் எடுத்தேன் guys. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப நான் வந்து ரெக்கார்ட் வந்து ஆன் பண்ணேன். நான் அந்த ஆன் பண்ணுறேன், எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. நான் பாட்டுன்னு பேசியிருந்தேன். சரி இந்த வீடியோ எடுத்தாச்சு அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோ போகலான்னு பார்த்தா நான் ரெக்கார்ட் ஆனே பண்ணல. அதனால இந்த வீடியோவை எடுத்து வச்சிட்டேன். அப்படியே இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். இதை பாருங்க கைஸ். மேட்ச் போய் அடிச்சிருவேன் பாருங்க கைஸ். ரெக்கார்ட் ஆனாக்குதா செக் பண்ணி போகல தானே. இந்த இடத்துல எம்டனை கலந்துச்சு. எம்டன் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒரு எனிமி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் எங்கள் எனிமி இல்லை போல். இங்கே ஒரு எனிமி வந்துட்டான். அதுக்குள்ள டக்குன்னு நான் வந்து மெடிக்கேட் போட்டேன். மெடிக்கேட் இடத்துல நீங்களே பாருங்கள். ஒரு கிராஸ் ஃபேர் நடந்தாலே இந்த சோலோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ஒருத்தர் அடிச்சிட்டிங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒரு கவரில் போய் நின்று நீங்கள் மெடிக்கேட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சோலோ மேட்சை பொறுத்த வரைக்குமே கிராஸ் ஃபேர் அதிகமாகும். ஒன்று வால் போட்டுருங்க, இல்லைன்னா வால் போட்டு மெடிக்கேட் போடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒழிஞ்சு மெடிக்கேட் போடுங்க. கிராஸ் அதிகமாக நடக்கும் எப்படி இருந்தாலும். நான் போய் ஒழிஞ்சு பார்ப்பேன். எதுக்குன்னா ஃபுட் ஸ்டெப்பும் கேட்கும், எனிமி நேரத்தில் ஒழிஞ்சிக்கணும். கிராஸ் ஃபேர் நடந்தாலே அவங்க ஒழிஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம ஃபைட் எடுத்தோம்னா நம்மளுக்கும் எழுத்து குறைஞ்சிரும். அவனை கொண்டோம்னா நம்மளுக்கும் எழுத்து குறைஞ்சிரும். அந்த நேரத்தை அவனை கொடுக்கும்போது நம்மளே முடிச்சிடுவான். அது நம்மளோட இதில். அதனால் இப்போலாம் நிற்பேன். Feel the beats. Carnival is officially over. யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பார்த்துக்கலாம், நான் தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்டேட் யாரெல்லாம் பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல பிங்க் எனக்கு அவன் ஸ்டாண்டில் படிக்கல போயிடுவான். சரி அவனே விட்டுக்கிட்டு அப்படின்ட்டு இந்த ஸ்டாண்டில் போகிறேன். நான் உடச்சி விட்ருவேன். ஹெல்மெட்டை வச்சுட்டு தான் இருந்தாவனும். நான் உடச்சி விட்ருவேன். உடச்சி விட்டு இந்த பக்கம் போவேன். போகிறப்போ தம்பி கட்ட இந்த மாதிரி தான் வருவான். இந்த இடத்துல அதுக்கப்புறம்
இன்னொருத்தன் வந்துட்டான். சரி இவனை போய் அடிப்போம் அப்படின்ட்டு ஏறி போவேன். அடிச்சிடுவேன். பாதி அடித்த உடனே தான் இந்த இடத்துல மாட்டாது. அவன் அடிச்சிடுவான். அடிச்சுட்டு இதான் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கன்று மாற்றுவாங்கிட்டேன். நான் வந்து என்னையால் அடித்தா இருடா திருப்பி நான் அங்கேயே வரேன்டான்ட்டு அவன் பக்கத்தில் என்ன பண்ணுவான், அடிச்சிடுவான். அதனால கொஞ்சம் ஓரமாக இறங்குவேன் அப்படின்ட்டு ஓரமாக இறங்கி வருவேன். இந்த வீட்டு மேலே இறங்கி மேலே பார்ப்பேன். அவனை பார்ப்பேன் எங்கே இருக்கான். அதுக்கப்புறம் தான் நான் படிவேனே வீட்டு மேலே இறங்கி எங்கேனாலும் பார்ப்பேன். இறங்கியாச்சா, இறங்கி இப்போ பார்ப்பேன். அப்படியே இந்த வண்டி எடுத்துகிட்டு போவேன். இருந்தாங்கன்னா இந்த வண்டியை வச்சு ஒரு இடி நம்ம இடிச்சிடலாம். இடிச்சிட்டு இந்த காலத்தில் நம்ம சுற்றலாம் தான் போவேன். ஆனால் அந்த பயப்புள்ள இங்கே தப்பிச்சிடும். இன்னொன்று ஜோனு வருமாங்க. சரி சண்டை வேணாம், சண்டை போவாங்க. சரி ஜோன் வர இங்கே வருமா, சரி வேணாம் நம்மளுக்கு ஏன் ஜோன் அப்படின்ட்டு கன்லாம் மாதிரி நான் வேறு கிளம்பிடுவேன். அப்படியே இது கிளம்பிடும். அப்படியே இந்த இடத்துல கிளம்பிடும். அப்படியே இந்த வீடியோவே எத்தனை நிமிஷம் போகணும்னு தெரில. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம். இப்போலாம் பீக்கு போகலாமா நல்லா யோசிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேட்ச் நம்ம எம்டன் எடுத்தேன். டபுள் சிப்பு பண்ணிட்டேனே, அவுட் ஆகிட்டேன். டபுள் சிப் பண்ணோடனே அக்யூரசி பிரியும்ல, அடிக்கும் போது வீக்காக ஆகும். சரி ட்ரிபிள் சிப் பண்ணிடலாம் பஸ் நம்ம, அதுக்காக சண்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல போய் ட்ரிபிள் சிப் போடலான்னு போவேன். எனிமி தானே நல்லா பார்த்துக்குவேன். அப்போ கூட இங்கே வந்து ஃபைட்டு போவோம். ஃபைட்டு போகுமா நாமும் இல்லையே. அதோ மேலே வந்து தெரியும், மேலே ஃபைட்டு போகுது. மேலே M10 ட்ரிபிள் சிப் ஆகிட்டு M10 வந்து 3rd லெவல் போட்டிருக்கேன். 4th லெவல் போட்டு இன்னும் 10 டோக்கன் என்னமோ. அதுக்கப்புறமா இங்கேருந்து காடு திரும்ப நான் போவேன். இந்த இடத்துல இறங்கி பார்ப்பேன். எதுனா லூட்டு தானே இங்கே இருக்காது. மினியூசி மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு போவோம். இப்போ இதோ அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தன் உக்காந்துருப்பான். அவனை பார்த்துருவேன் நான். சரி சும்மா நம்ம காரோட சொல்லுவானா எனக்கு வெறுப்பாயிரும். சும்மா கன்று எடுத்து ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஸ்கோப் விழுவாது. சரி ஸ்கோப் வாங்குவேன். ஸ்கோப் பாட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கோப் போட விழுவாது. செகண்ட் டைம் போடுவேன், விழுந்துடும். அதான் அடிச்சிருவாங்க. ஃபஸ்ட் டைம் போட்டு விழுவா, செகண்ட் டைம் போட்டு விழுவோம். அதான் அடிச்சிருவாங்க. பேரஃபல்ல சாதா ஸ்கின் தான் போடுறது. இந்த இறங்கி வீடு பார்ப்பேன். வீடு இருக்காது. இந்த இடத்துல வேறு வீட்டு மேலே ஒருத்தன் இருப்பான். மேலே ஒருத்தவன், வீட்டு மாலையில் ஒருத்தவன், இன்னொருத்தன் இருப்பான். அடிலான்னு ட்ரை பண்ணுவேன். சரி வேணாம் இதான் வம்பு, கிளாஸ் ஃபயர் வர கிடையாதுங்க. நம்ம ஏன் அடிச்சுட்டு போவேன். இங்கே போவேன். இங்கே எதுக்கு போனதே கிடையாது. ஏன்னா ஆமாம் அவன் இது பின்னால் தான் பண்ண அடி போவேன். கரெக்டாக கன் எடுப்பேன், அடிப்பேன், தப்பிச்சிடுவாங்க. வால் போட்டுருவான். சரி நம்ம மேலே இங்கே இருக்கான் நான் கிளம்பிடுவேன். அந்த லான்ச்சர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தோத்தலாம் எனிமி அவன் நான் கொண்டுருவான் பிடிச்சு கொடுத்தான். அங்கே ஸ்ட்ரீட்டாக அவனை கொள்ளலான்னு போவேன். அவன் உஷாராக டவாண்டா ஓடுருவான். நான் விட்டு போயிடுவேன். இந்த இடத்துல போகிறப்ப இந்த வாட்டி மேப்பில் வந்து WA வந்துடும். WAV அதனால் மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே இதில் வந்து நோ ரேண்டம் ஈவெண்ட்ஸ். இந்த இடத்துல வண்டி விட்டுருவேன். அந்த ஓமர் கேரக்டர் வாங்குவேன். ஓமர் கேரக்டர் வாங்கிடுது. அன்லிமிட் ஓமர் கேரக்டர் வாங்குவேன். வாங்கிட்டு மான்ஸ்டர் வாங்கலாம். மான்ஸ்டர் வாங்க முடியாது. மான்ஸ்டர் முன்வாலாம் வாங்க முடியாது. அதனால் இங்கே போவேன். இங்கே போகிற பார்த்தீங்கன்னா அது இந்த நின்றுக்கானா காரை சுட்டு புசிடுவான் பாதியவன். இப்போ மேலே போவேன். காரை ஃபுல்லாக கொண்டு விட்டுருவான். என்னால் நம்ப முடியாது. இங்கே ஒருத்தன் இருக்கான்
பின்னாலேயும் வர வாய்ப்பு இருக்குது, எங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு பயத்தில் முன்னாலேயும் பின்னாலேயும் பார்த்துருப்பேன். பின்னால் வந்து ஃபயர் சவுண்டு, அதனால் அப்படி போவேன். சரி ஆனால் அங்கே போனால் அவுட் ஆஃப் ஜோன்ட்டு அங்கே போக மாட்டேன். அங்கே வருவான் சும்மா 2 திருப்பி ஓசிலையும் இவன் அங்கே மேலே இறங்கிடுவான். இவன் யாருன்னு தெரியாது, அவனே அடிச்சு நான் அவனுக்கு கீழே எடுத்துருவேன். இப்போ எங்கே சொன்னால் அதை சுற்றி பார்ப்பேன். இன்னொருத்த வருவான் வண்டியில், அது ஆடர் பண்ண இன்னொருத்த வருவான். வெயிட் பண்ணுவேன் வந்துட்டான்னு. இப்படி வராமல் அப்படி வராமல் அவன் வந்து அவன் வால் போட்டுறான்னா சரி செம்ம டேமேஜ் ஆகும் அவனுக்கு. நம்ம ஏறி பேசினா தான் போவேன். தப்பு அவன் வச்சுருவான். சரி எனக்கு உண்மையில் பார்த்தா அவன் வந்து செத்துட்ருப்பான். நான் என்ன பண்ணுவேன், நம்மளே போட்டுருவேன். அந்த இடத்துல ஒருத்தர் அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அங்கே எவ்வளோ இருக்குன்னு அதனால நான் வந்து மேலே போவேன். மேலே போகிறப்ப அங்கே வரான ஒரு எனிமி அடிக்கலாம்ல, அவனுக்கு வந்து அதிக டேமேஜ் சொல்லுவான் டேமேஜ். அதனால் அவன் வால் போடுவான். தமான்னு ஏற்று எனக்கு கொண்டுருவேன். இங்கே தானே ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு பார்ப்பேன், காணாதுப்பான். அலைய 3 பேரா ஒன்றா வெயிட் பண்ணுவேன். இந்த டவுன் ஒருத்தவன் மேலே சரி 1 வர வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க. நான் எந்த டவரில் அந்த டவரில் எனிமி இருப்பான் கரெக்டாக. இப்போ இந்த டவரில் எனிமி இருப்பான். அவனுக்கு மேப் பார்த்தாலும் தெரியும், மேப் பார்த்தாலும் இருக்கானே. சரி அவன் 2 வாரம் அடிச்சுட்டோம் அப்படின்ட்டு வண்டி ஓன் பண்ணி எடுத்துகிட்டு இறங்கிடுவேன். ஃபஸ்ட்டு 2 பேர் அடிச்சுக்கிட்டோம், கிராஸ் பேரில் போய் நம்ம அடிச்சு நம்ம கிட்டலாம் நினைப்பேன். ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரே ஒரு ட்விஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். அம்மா கேட்டோம் அம்மா கேட்டீங்க போய் இங்கே போய் அடிச்சிடும். போய் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி அடிச்சுட்டோன்னு ஃபைட்டு போவோம். இப்போ இவன் இங்கே தானே நான் காணும் யோசிப்பேன். நான் காணும் அப்படின்ட்டு ஒரு இது வாங்கிப்பேன். M10 வந்து புல்லட் 10 தான் இருக்கும், ஆனால் வாங்கிப்பேன். யோசிப்பேன் அவங்க தான் அவன் எப்படி அங்கே போனான்னு. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஓரமாக நிறுத்திடுவேன் வண்டியை. இங்கே நிறுத்திட்டு இப்போ இங்கே இறங்கிடுவேன். எல்லாம் பார்ப்பேன். இங்கே பார்க்குறப்ப தான் தெரியும் அச்சு பண்ண 2 பேருமே. நான் பண்ணுவேன் ஸ்கூப் பண்ணி கான் பண்ணுவேன். ஆனால் அதுதான் தப்பிச்சிருவான் அவன். ஒரு அடி மண்ணில் விடுவோம், நான் தப்பிச்சிருவான். 2 விடுவேன், காண வருவான். வண்டி அப்படி இங்கே அப்படின்னு வாழை வாட்சி விட்டுருவேன். அவன் வந்து ஜோன்லேயே மாட்டிப்பான். அவன் ஜோன்லேயே மாட்டிப்பான். நான் ஜோன்லேயே மாட்டிக்கினான். அவ்வளோதான். எல்லாம் இன்னும் சின்ன பிடியாச்சேன். எனக்கு கிளி கொடுத்து வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். கிளியோட தரல. பை காய்ஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டாட்டா பை பை, see you.